ஆமா பங்கஜம், இதுதான் பாலடைஞ்ச பங்களா. யோ சும்மா இருயா, நீ பேசுறது எனக்கு பக்கு பக்குன்னு வருது. பங்கஜம், அங்க பாரு, கருப்பு உருவம் ஏதோ நிக்குது. ஏங்க இது வாங்கிட்டு இருக்க நேரம் இல்ல. இவா உன்னை பார்க்கவே பயமா இருக்கு, அதுக்கு அந்த கருப்பு உருவமே பரவாயில்லையே. யோ இதுக்கு மேல ஏதாச்சும் பேசின அந்த கருப்பு பேட்டி உன்னை புடிச்சு கொடுத்துருவேன். யார் அது வெள்ளை துணிய போட்டு நிக்கிறது? நான் தான் உன் அம்மா. இது கூட தெரியலையா? நான் ஒரு வெள்ளை பேய். எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. இந்த மனுஷன் வேற நேர கால புரியாம பேசிட்டு இருக்கு. வாயை மூடியா. பங்கஜம், நானும் அப்பையில இருந்து பாக்குறேன், நீ என்னை பேய்கிட்ட தள்ளி விட்டுருவ, பேய்கிட்ட தள்ளி விட்டுருவன்னு பேசிட்டே இருக்க. இப்படியே சொல்லிட்டு இருந்த, நான் உன்னை பேய்கிட்ட தள்ளி விட்டுருவேண்டி. யோ எவ்வளவு தைரியம் தான் என்னைய எதிர்த்து பேசுற? உன்னைய என்ன பண்ண போற பாரியோ? ஏய், நான் ஒரு பேய்டா. பேய்க்கு உண்டான மரியாதையே போச்சு. நான் பாட்டுக்கு வந்து நின்றுட்டு இருக்கேன். பயப்படாம நீங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்கீங்க. ஏய் நீ வாயை மூடு. நீ பேய் தானே எங்களை பயமுறுத்தே. அந்த வேலைய மட்டும் பாரு. நான் பேய் தானே, என்னைய பார்த்து கூட பயப்படவே மாட்டேங்கிறீங்களே. நான் எதுக்கு வந்தனோ, ஏன் வந்தனோ? சை, நான் திரும்பி போயிடுறேன். அடியே பங்கஜம், உன்னை பாரு வீட்டுக்கு போய் என்ன பண்றேன்னு. அட கிழவா, உன்னை என்ன பண்ணான்னு பாருடா. நம்ம இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு தான் அசிங்கம். நம்ம போயிட்டு வானத்திலே இருந்துடலாம்.